இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பொது சின்னம் கோரி நவம்பர் 11 முதல் விண்ணப்பிக்கலாம். தேர்தல் நடக்கும் காலத்தில் இருந்து 6 மாதங்களுக்கு முன்பே பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மே 24ஆம் தேதி டெல்லி பயணம் என தகவல். நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்த நிலையில் பயணம். சென்னை கொளத்தூரில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட 4 ஆண்டு கால ஆட்சியின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சி தொடங்கி வைத்து பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். கனவுகளை நிறைவேற்றும் ஒரே திராவிட மாடல் அரசு எண்ணற்ற சாதனைகளில் ஒரு சிலவற்றை முன்வைத்தேன். இந்த 5 ஆண்டிற்கு பின்னும் அமையும் நமது ஆட்சியில புதிய புதிய திட்டங்களோடும் அரிய பெரிய செயல்களோடு தமிழக பயணத்தின் போது அமித்ஷா சந்திக்காதது வருத்தம் அளிப்பதாக ஓபிஎஸ் பேட்டி அளித்ததன் எதிரொலி. ஓபிஎஸ் மற்றும் இபிஎஸ் ஆகிய இருவருமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் தொடர்வதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் திட்டவட்டம். ஓபிஎஸ் கூப்பிடல அப்படின்னு வருத்தம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சரியா செஞ்சுருக்காரு. என் கூப்பிடாத வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க கூட்டணியில் இருக்காரு. இல்லை, அன்னைக்கு அவர் கூட்டணியில் இருக்கிறாரு, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அன்னைக்கு உள்ள சூழ்நிலை அவங்க பேச்சுவார்த்தைக்கு வந்துருவோம். அவர் வந்தது வேற விஷயம். அதனால் ஏற்கனவே இருக்கிறார்ல, அதனால அவங்கள கூட்டணியில் பேசணுங்கிற அவசியம் இல்லை. இருவருமே கூட்டணியில் இருக்காங்க. இபிஎஸ் இருக்காங்க, ஓபிஎஸ் இருக்கிறாங்க. பிரதமர் மோடியின் இதயத்தில் ஓபிஎஸ்க்கு தனி இடம் உண்டு. பன்னீர்செல்வம் எப்போதும் தங்களுடன் தான் உள்ளார் என்றும் பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். ஓபிஎஸ் அண்ணா எப்பவும் எங்களோட தான் இருக்கார். அவர் எங்கேயும் பிரிஞ்சு போகல. ஓபிஎஸ் அண்ணா எப்பொழுதும் எங்களோட இருக்கின்றார். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய இதயத்துல ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் ஓபிஎஸ் ஐயாக்கு இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிர்வாகிகள் சிலர் களைப்படைந்ததால் ஆலோசனை கூட்டத்திற்கு வராமல் இருக்கலாம். பாமக தலைவர் அன்புமணிக்கும் கூட்டத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் ராமதாஸ் திட்டவட்டம். (2026) சட்டமன்ற தேர்தலில் 50 தொகுதிகளிலும் வெற்றி பெற இலக்கு. தேர்தலில் கட்டாயம் கூட்டணி உண்டு என்றும் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் உறுதி. அதிலும் குறிப்பாக 50 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற வேண்டும், ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற வகையில் அவர்களுக்கு ஆலோசனை நான் சொல்றேன். மே மாத இறுதிக்குள் மாவட்ட ஒன்றிய அளவில் சார்பணி நிர்வாகிகளின் நியமனத்தை முடிக்க வேண்டும். பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட நியமனங்களை விரைந்து முடிக்கவும் தவிக நிர்வாகிகளுக்கு கட்சித் தலைவர் விஜய் அறிவுறுத்தல்.
அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வருகிற 29, 30 ஆகிய தேதிகளில் நடைபெறும் என அறிவிப்பு. கட்சி வளர்ச்சிப் பணிகள் தொடர்பாக ஆலோசனை நடத்த உள்ளதாக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. கல்வி உரிமை திட்டத்திற்கான நிதியை ஒதுக்காதது ஏன் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். நிதி ஒதுக்காததால் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாக புகார். அரசு ஊழியர்கள் ஓய்வூதியர்களுக்கு 4 மாத அகவிலைப்படி உயர்வு நிலுவைத் தொகை இந்த மாத ஊதியத்துடன் வழங்கப்படும். 2% அகவிலைப்படி உயர்வு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தெரிவித்த நிலையில் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் திட்டவட்டம். இல்லை, நான் இப்போ ஏற்கனவே அறிவிச்ச மாதிரி ஜூன் 2 தான் இருப்போம். இப்போ இருக்கிறோம் நாங்கள் இது வரைக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகத்தில் இதுக்குன்னு தனியாக டிபார்ட்மெண்ட்டே இருக்கிறாங்க. அவங்க தான் இந்த வெயிலோட அளவு இதை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய டிபார்ட்மெண்ட் அவங்க தான். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா அவங்க நமக்கு என்ன அறிவுறுத்தல் பண்ணுகிறார்களோ அதன் அடிப்படையில் நம்ம அறிவிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது மாணவ செல்வங்களுடைய அந்த வெயில் தாக்கத்திலேருந்து அவர்களை நாம் காக்க வேண்டியதும் ஒரு அரசாங்கத்தோட கடமை தான். ஸோ அவங்க என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்லுகிறாரோ அதுக்கு தகுந்தாப்புல அது முடிவெடுக்கும். பத்து மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் மூலமாக வரும் 19ஆம் தேதி முதல் தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பெறலாம். தனி தேர்வர்கள் இணையதளத்தில் மதிப்பெண் பட்டியலை பெறலாம் எனவும் அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவிப்பு. பொறியியல் சேர்க்கைக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கப்பட்ட 10 நாட்களில் 1,69,000 பேர் பதிவு. பொறியியல் படிப்பில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக அமைச்சர் கோவி செழியன் தகவல். நீலகிரி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை காண குவியும் சுற்றுலா பயணிகள். 2வது நாளில் 16,580 பேர் பார்வையிட்டுள்ளதாக தோட்டக்கலைத்துறை தகவல். கோடை விழாவை முன்னிட்டு கொடைக்கானல் ஏரியை அழகூட்டும் விதமாக அமைக்கப்பட்ட லேசர் லைட் ஷோ பிரமிப்புடன் பார்த்து சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. கடலூர் சாய தொழிற்சாலை உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்த வேண்டும். முறையான பாதுகாப்பு அம்சங்களை செய்யவும் தொழிற்சாலைக்கு நோட்டீஸ். சேலம் கொளத்தூரில் மூடநம்பிக்கை ஒழிப்பு பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளிக்க வேண்டும். திராவிடர் விடுதலைக் கழக ஏற்பாட்டை ஒட்டி சேலம் போலீசாருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நில அபகரிப்பு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து அமைச்சர் மா சுப்பிரமணியன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. வழக்கை வருகிற 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவு. திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கலப்பட நெய் சப்ளை செய்த விவகாரத்தில் AR டைரி நிறுவனத்தின் உரிமத்தை நிறுத்தி வைத்து உத்தரவு ரத்து. அனைத்து பால் பொருட்கள் உற்பத்திக்கான உரிமத்தை நிறுத்தி வைத்ததால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாக முறையிட்ட மனு மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு.
ராமநாதபுரம் பரமக்குடி அருகே மின்சார வயரை மிதித்ததில் மின்சாரம் தாக்கி சிறுவன் உயிரிழப்பு. மின்சாரம் தாக்கி துடித்த வளர்ப்பு நாயை காப்பாற்ற சென்ற சிறுவன் உயிரிழந்த பரிதாபம். சேலம் மத்திய சிறையில் கைதிக்கு கஞ்சா பொட்டலங்களை கொடுக்க வந்த நபரை பிடித்த சிறை காவலர்கள். 80 கிராம் கஞ்சாவை மறைத்து எடுத்து வந்து முகமது சுஹீல் என்பவரை பிடித்து போலீசார் தீவிர விசாரணை. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மது போதையில் பணியில் இருந்த கல்லூரி மருத்துவர் சஸ்பெண்ட். சென்னை மருத்துவ கல்வியக இயக்குநர் உத்தரவு. உடன்குடியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அனல் மின் நிலையத்திற்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். குலசேகரப்பட்டினம் போலீசார் அளித்த தகவலின் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை. ஒசூரில் மேம்பாலத்தின் தடுப்பு சுவரின் மீது மோதி வெங்காயம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்து விபத்து. சாலையில் குட்டி கிடந்த வெங்காயத்தை மூட்டை மூட்டையாக அள்ளி சென்ற மக்கள். சென்னை அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, தியாகராய நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் நிம்மதி. கொடைக்கானலில் திடீரென பெய்த ஆலங்கட்டி மழையால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். வெயில் கொளுத்தி வந்த நிலையில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மகிழ்ச்சி. திருச்சி, புதுக்கோட்டை, கும்பகோணம் உட்பட தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கொட்டி தீர்த்த கனமழை. கோடை வெயிலால் மக்கள் அவதிப்பட்டு வந்த நிலையில் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் வரும் 20ஆம் தேதி வரை கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலையில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒசூர் அருகே சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் இன்று காலை ஆம்னி பேருந்துகள் மோதி விபத்து. 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்களால் கடும் போக்குவரத்து நெரிசல். ட்ரோன் காட்சி வெளியீடு. பஹல்காம் தாக்குதலுக்கான பதிலடியின் போது தீவிரவாதிகளின் கூடாரங்களை மட்டுமே நாங்கள் குறிவைத்து தாக்குவோம், ராணுவத்தை அல்ல. தலையிடாமல் இருக்கலாம் என முன்கூட்டியே தெரிவித்துவிட்டதாக ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை வெறும் ட்ரெய்லர் தான். சரியான நேரத்தில் முழு படத்தையும் இந்த உலகம் பார்க்கும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேச்சு. குஜராத்தின் கட்ச் பகுதியில் உள்ள நிலநடுக்க நினைவு அருங்காட்சியகத்திற்கு சென்ற மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் நிலநடுக்கத்தின் போதான தத்ரூப நிலையை உணர்ந்து திகைப்பு. பிரதமர் மோடியின் காலடியை இந்திய ராணுவத்தினர் தொட்டு வணங்க வேண்டும் என பேச்சு. மத்திய பிரதேச அமைச்சரை தொடர்ந்து துணை முதலமைச்சர் ஜெகதீஷ் தேவ்தாவும் சர்ச்சையாக பேசியதால் பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம்.
டெல்லி ஊழல் மற்றும் முறைகேடு விவகாரத்தில் மாநில மருத்துவ கவுன்சில் தற்காலிகமாக கலைப்பு. சிறப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதால் விசாரணை முடிவுக்கு வரும் வரை கவுன்சிலை தற்காலிகமாக கலைத்து சுகாதாரத்துறை நடவடிக்கை. உச்சநீதிமன்ற நீதிபதி எம் திரிவேதிக்கு வழியனுப்பு விழா நடத்தப்படாது என உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்கம் அறிவிப்பு. கடும் உழைப்புக்கு சொந்தக்காரரான திரிவேதிக்கு வழியனுப்பு விழா இல்லை என கூறி அவமானப்படுத்துவதை ஏற்க முடியாது என தலைமை நீதிபதி B.R. கவாய் வேதனை. உத்தரப்பிரதேசத்தில் வெப்பத்தின் தாக்கத்தால் 200க்கும் மேற்பட்டோர் பாதிப்பு. மொராதாபாத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு தீவிர சிகிச்சை. அமெரிக்காவிலிருந்து வெளிநாடுகளுக்கு பணம் அனுப்பினால் 5% வரி விதிக்க வகையும் மசோதா வரையறுப்பு. அதிபர் டிரம்பின் அறிவிப்பால் அந்நாட்டில் பணியாற்றும் இந்தியர்கள் அதிர்ச்சி. மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு முதல் அமைதி பேச்சுவார்த்தைக்கான நேருக்கு நேர் சந்தித்த ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகள். உக்ரைனுக்கு ராணுவ ஆதரவை வலுப்படுத்த வேண்டும் என அதிபர் ஜெலன்ஸ்கி வலியுறுத்தல். லக்னோ அணையின் உரிமையாளர் சஞ்சீவ் கோயங்கா திருப்பதியில் சுவாமி தரிசனம். 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்க ஆபரணங்களை காணிக்கையாக செலுத்தினார். இந்தியா பாகிஸ்தான் போர் பதற்றத்தால் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்ட IPL போட்டிகள் இன்று முதல் மீண்டும் தொடக்கம். பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெறும் ஆட்டத்தில் RCB, KKR அணிகள் பல பரீட்சை. மும்பை வான்கடை மைதானத்தில் இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா பெயரில் ஸ்டாண்ட் திறப்பு. சரத்பவார், அஜித் படேகர் ஆகியோரது பெயரிலும் ஸ்டாண்டை திறந்து வைத்தார் மகாராஷ்டிரா முதலமைச்சர் பட்னாவிஸ். இங்கிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட் விளையாடும் அபிமன்யு ஈஸ்வரன் தலைமையிலான இந்திய A அணி அறிவிப்பு. சென்னை அணி வீரர்கள் கெய்க்வாட், கலீல் அகமது, கம்போஜ் ஆகியோருக்கு வாய்ப்பு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தை சுற்றியுள்ள கடைகளில் களை கட்டிய விராட் கோலியின் டெஸ்ட் போட்டி ஜெர்சி. இன்று கொல்கத்தா அணிக்கு எதிராக நடைபெறவுள்ள போட்டிக்கு டெஸ்ட் ஜெர்சி அணிந்து வரவுள்ளதாக ரசிகர்கள் கருத்து. டைமண்ட் லீக் தடகள தொடரில் ஈட்டி எறிதல் போட்டியில் புதிய சாதனை படைத்தார் நீரஜ் சோப்ரா. 90.23 மீட்டர் தூரம் ஈட்டி எறிந்து 2வது இடம் பிடித்து அசத்தல். IPL தொடரில் விளையாடுவதற்கான தடையில்லா சான்றை பெற்றார் வங்கதேச வீரர் முஸ்தபிசூர் ரஹ்மான். வருகிற 18ஆம் தேதி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியுடன் இணைவார் என தகவல். மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு புதிய டெஸ்ட் கேப்டனாக ஆல்ரவுண்டர் ரோஸ்டன் சேஸ் நியமனம். கடந்த மார்ச் மாதம் கேப்டன் பதவியில் இருந்து பிராத்வைட் விலகிய நிலையில் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் அறிவிப்பு. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் மழை பெய்த போது அங்கேயே குளித்து ஜாலியாக விளையாடிய RCB வீரர் டிம் டேவிட். இணையத்தில் வைரலாகி வரும் வீடியோ.
ஜெயிலர் 2 படப்பிடிப்பிற்காக கேரள சென்ற நடிகர் ரஜினிகாந்த். வழிநெடுக ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு. கடந்த 2024 ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து தற்போது வரை கார் பந்தயத்திற்காக 42 கிலோ எடை குறைத்துள்ளேன். எனது அடுத்த படம் நவம்பர் 2025 தொடங்க உள்ளது. 2026 ஏப்ரல் அல்லது மே மாதத்தில் வெளியாகும் என நடிகர் அஜித் குமார் தகவல். மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர்கள் கமல்ஹாசன், சிம்பு நடிப்பில் உருவாகியுள்ள தக் லைஃப் திரைப்படம் சென்னையில் இன்று மாலை நடைபெறும் நிகழ்ச்சியில் பாடலை வெளியிடுகிறது படக்குழு. பவன் கல்யாண் நடிப்பில் தயாராகியுள்ள ஹரிஹர வீரமல்லு திரைப்படம் ஜூன் 12ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. சசிகுமார் நடிப்பில் வெளியாகி பெரும் வரவேற்பை பெற்ற டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படம் ஜப்பானில் வெளியாகிறது. மே 24ஆம் தேதி வெளியாக உள்ளதாகவும் இந்த வார இறுதியில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கும் என்றும் அறிவிப்பு. பிரபல முன்னணி நடிகை சமந்தாவை சுற்றி வரும் காதல் வதந்திகள் எதுவும் உண்மை இல்லை. பாலிவுட் இயக்குநர் ராஜ் நிதிமோருவை சமந்தா காதலிப்பதாக தகவல் பரவிய நிலையில் நடிகை சமந்தாவின் மேலாளர் விளக்கம். படம் ஓட வேண்டும் என்பதற்காக மண்சோறு சாப்பிடுவது முட்டாள்தனமானது. நடிகர் சூரி வேதனை. 4 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருந்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்திருப்பேன் எனவும் கருத்து.